நெஞ்சில் குடியிருக்கும் எனது நண்பா நண்பிகள், ஃபஸ்ட்டு உங்களோட அலைட் மோஷன் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட்டை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் பண்ணி இன்புட் பண்ணிக்கோங்க. அது பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை போய் நீங்கள் வந்து அதை தொட்டிங்கன்னா போதும், இன்புட்னு கேட்கும். இன்புட் பண்ணிட்டு இந்த ப்ராஜெக்டில் வந்துட்டிங்கன்னா நான் கொடுத்துருக்க ப்ரீசெட் இதில் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணோன்னா நீங்கள் வேறு எந்த சேஞ்சஸும் பண்ண வேணாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி லைட்டாக அப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தா என்னோட இமேஜ் தெரியுது பார்த்தீங்களா, அந்த இமேஜை நீங்கள் ஒரு டைம் டச் பண்ணிட்டு இங்கே கலர் அண்ட் ஃபில் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை கொடுத்துட்டு இப்போ நம்பர் ஸ்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்டாரை டச் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வேணுமோ அந்த ஃபோட்டோ வந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. அந்த ஃபோட்டோவை நீங்கள் இப்போ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஒன்று உங்களுக்கு காமிக்கிருப்பாருங்க. இப்படி ஒரு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிட்டு இந்த ப்ளஸ் ஐக்கானை கொடுத்துட்றேன். ப்ளஸ் ஐக்கான் கொடுத்தனா அங்கே ஃபோட்டோ சேஞ்ச் ஆகிடும். அப்புறம் பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோனி இல்லை உங்கள் லவ்வரு யார் இருந்தாலும் சரி அந்த அந்த ஃபோட்டோவை வந்து எப்படின்னா அதே மாதிரி தான் டச் பண்ணுங்கள். இப்போ டச் பண்ணிட்டு அந்த கலர் அண்ட் ஃபில்லு, அந்த ஸ்டாரு, இந்த மாதிரி டச் பண்ணி அடுத்து உங்கள் லவ் யார் ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் வந்து அதை அதே மாதிரி கொடுத்துட்டு பேக் வந்துடுங்க. பேக் வந்துட்டு அடுத்து அதே மாதிரியே நம்ம இமேஜ் நம்ம கரெக்டாக என்னோட இமேஜ் வர்றப்பெல்லாம் நீங்கள் இது கொடுத்து அந்த கலர் அண்ட் ஃபில் கொடுத்து உங்கள் ஃபோட்டோவை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு ஃபோட்டோ வரும். அதே மாதிரியே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே பாருங்கள், இந்த இடத்துல பார்த்தீங்களா, இந்த இதை டச் பண்ணிட்டு இந்த கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஆன் பண்ணி விட்ருங்க. ஆன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து நம்மளோட ஃபோட்டோ வந்து 3Dயில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல கிளாரிட்டியோட வீடியோ வரும். மேலே மேலே எக்ஸ்போர்ட் பார்த்து பாருங்க, அதுக்கு எடுத்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.